Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 minutes instant snack recipe தான் ஜவ்வரிசி மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட வீடியோஸை புதுசா பார்க்கறீங்கன்னா எங்க சேனலுக்கு subscribe பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிக்சர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் வடி எடுத்துர்க்கேன். இது இல்லை அப்படின்னா நம்ம காஃபி வடிக்கிற இந்த சில்வர் ஸ்ட்ரைனரே போதும். இல்லை உங்ககிட்ட இதை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா பொரியும். ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு இன்னொரு பக்கம் பொரியாமல் நின்றுடும். அதனால் ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 25 கிராம் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா உப்பி வருது. இப்போது இதை பவுலுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் பொரிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிக்கலாம், அப்போ தான் எல்லா ஜவ்வரிசியும் நல்லா பொரியும். இப்போ எடுத்து வச்ச எல்லா ஜவ்வரிசி பொரிச்சாச்சு. அடுத்தது 1 கப் அவல். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கலாம். இது சேர்த்த உடனே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், அவல் இந்த மாதிரி வந்தோடனையும் அதையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. நான் இன்னைக்கு தோல் எடுத்துட்டேன். தோலோட கூட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, இதையும் ஃப்ரை பண்ணிடலாம். 10 முந்திரி, 2 பல்லு பூண்டு, இதை தட்டி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதை 2 நிமிஷம் ஃப்ரை ஆனானையும் அதையும் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் சேர்க்கறனால இந்த மிக்சர் வந்து டேஸ்டியாக இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூளே அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற குவான்டிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எப்போது செய்கிற மிக்சரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி மிக்சரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.